தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. Ratna Fan House, Rajabadar Street, T Nagar. Venga por mí. Last night, on the order of the President of the United States, Aquí no esperan Miraflores. and in support of a request from the Department of Justice, No se tarde en llegar. United States. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாகும். அதை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா பலவித முயற்சிகளை எடுத்தது. இதனால் பல ஆண்டாக இரு நாடுகளுக்கும் பனிப்போர் நிலவி வந்தது. டொனால்டு டிரம்ப் 2வது முறை அதிபரான பிறகு இரு நாடுகளிடையேயான பதற்றம் அதிகரித்தது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக அறிவித்தார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு அடிபணியவில்லை. டிரம்பை கோழை என வெளிப்படையாக விமர்சித்தார். இந்நிலையில் சனிக்கிழமை வெனிசுலா நாட்டின் தலைநகரான கரகாசில் நுழைந்து அமெரிக்க சிறப்பு படைகள் அதிபர் மாளிகையில் அதிரடி தாக்குதல் நடத்தின. அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க படையினர் கைது செய்து விமானம் மூலம் நாடு கடத்தி நியூயார்க் அழைத்து சென்றனர். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்ட படங்களை சமூக வலைதளத்தில் அதிபர் டிரம்ப் போட்டதும் உலகளவில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அமெரிக்கா அத்துமீறிவிட்டதாக சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற வெனிசுலாவின் தோழமை நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. அதை அமெரிக்கா நிராகரித்தது. வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்துள்ளது. இதனால் அமெரிக்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போதை மருந்து கடத்தலுக்கு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருந்தார் என அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். அது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு எதிரான நாசகார செயல்களை செய்வதற்காக அமெரிக்காவினுள் ஆயுதங்களை கடத்தி செல்லும் கும்பல்களுக்கும் அவர் துணையாக இருந்துள்ளார். போதை மருந்து கடத்தல், பயங்கரவாத, சதி செயல் போன்ற குற்றங்களுக்காக அதிபர் மதுரோ, அவர் மனைவி சிலியா ஆகியோர் மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு தண்டனை வாங்கி தரப்படும் எனவும் அமெரிக்கா அறிவித்தது. ஒரு நாட்டுக்குள் புகுந்து அந்நாட்டின் அதிபரையும் அவர் மனைவியையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கைது செய்ய உத்தரவிட்ட சம்பவம் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய போதும் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளன. இந்நிலையில் வெள்ளை மாளிகை பரபரப்பு வீடியோ ஒன்றை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு வெனிசுலா அதிபர் மதுரோ சவால் விடுகிறார். வெனிசுலா அதிபர் மாளிகையில் நான் காத்திருக்கிறேன், தைரியம் இருந்தா வாங்க, என்னை கைது செய்யுங்க பார்க்கலாம் என அதிபர் டிரம்புக்கு மதுரோ சவால் விடுகிறார். அந்த வீடியோவில் டிரம்பை கோழை எனவும் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் மதுரோ. அமெரிக்க அதிபர் டிரம்ப், ராணுவ அமைச்சர் பீட் எக்ஸேத் ஆகியோர் வெனிசுலாவில் நுழைந்து தாக்கியது ஏன் என அந்த வீடியோவில் விளக்கமளிக்கின்றனர். Venga por mí. Last night, on the order of the President of the United States, Aquí no esperan Miraflores. and in support of a request from the Department of Justice, No se tarde en llegar. the United States military conducted an apprehension mission in Caracas, Venezuela, to bring to justice 2 indicted persons, Nicolas and Cecilia Maduro. Cobarde. Nicolas Maduro had his chance until he didn't. He effed around and he found out. This was one of the most stunning, effective, and powerful displays of American military might and competence in American history. Like, I don't understand yet how they haven't figured this out. And now, if you don't know, now you know. Because this is the way it's going to play out. And I think people need to understand that this is not a president that just talks and does letters and press conferences. And, you know, if he says he's serious about something, he means it. But don't play games. Don't play games with this president's in office, because it's not going to turn out well. ஈரானுக்கு வழங்கியதைப் போலவே பல வாய்ப்புகளை நாங்கள் வழங்கினோம். அதை நிக்கோலஸ் மதுரோ பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அமெரிக்காவை சிறுமைப்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பேசி வந்தார். எல்லா வாய்ப்புகளையும் மதுரோ அலட்சியப்படுத்தியதால் வெனிசுலாவில் ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டது என ராணுவ அமைச்சர் எக்ஸேத் கூறினார். பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அக்கறை மதுரோவுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் அதிபர் டிரம்பிடம் வீணாக விளையாடி இருக்க மாட்டார் எனவும் எக்ஸைத் அந்த வீடியோவில் சொல்கிறார். வெனிசுலா மீதான தாக்குதல் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. அமெரிக்க படை வீரர்களின் வலிமையும் திறமையும் இதன் மூலம் உலகுக்கு நிரூபணமாகியிருக்கிறது என டிரம்ப் சொல்கிறார். அமெரிக்க மக்களுக்கு எங்கிருந்து அச்சுறுத்தல் வந்தாலும் அமெரிக்க அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்பதை அதிபர் டிரம்ப் உலகுக்கு காட்டிவிட்டார் என வெள்ளை மாளிகை கூறியது.